ஓகே. அப்ப கவனிங்க. மிதத்தல் மிதத்தல் அப்படின்ற கருத்துல கொஞ்சம் ஐடியா எடுத்திருக்கா பாப்பா. இப்ப கவனிங்க. நான் ஒரு நீர்ப்பரப்புக்குள்ள நீர்ப்பரப்புக்கு ஒரு பென்சில் ஒன்று, சரியா? பென்சில் ஒண்ணு இந்த மாதிரி பென்சில் ஒண்ணு இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க, இந்த பென்சில் இப்படியே நிக்குமா அல்லது கவிழ்ந்துருமா? அது நிக்குமா நிக்காதா? பென்சில் இந்த தண்ணி பரப்புல இந்த இப்படி ஒரு பென்சிலை வச்சா அது இப்படி நிலைக்குத்தா நிக்குமா நிக்காதா? கவிழ்ந்துரும். ஏன்னா கவிழ்ந்துரும். யாராவது ரீசன் சொல்ல முடிஞ்சாக்கள் ஏன் கவிழுது? ஏன் கவிழுது? இப்படி வைக்கக்குள்ள இந்த பென்சில் ஏன் கவிழுது? ஏன் கவிழுதுன்னு தெரிஞ்சாதான் அதை கவிழ விடாம பண்ணலாம். இந்த பென்சில் ஏன் கவிழுது அப்படின்னு தெரிஞ்சா அதை கவிழ விடாம பண்ணலாம். கவனிங்க. அடர்த்தி குறைவெல்லாம் ரீசன் இல்ல. எனக்கு இந்த பென்சில்ல தொழிற்பட்ட ரெண்டு விசைகளை சொல்லுங்க பாபா. இந்த பென்சில்ல இப்ப ரெண்டு விசை இருக்கு. என்னென்ன விசை? திணிவு குறைவும் ரீசன் இல்ல. திணிவு குறைவும் ரீசன். ஆணி ஒண்ணு வைங்கள அல்லது பெரிய இரும்பு கோல் ஒண்ணு வைங்கள இப்படி நிலை குத்தா அது ஒண்ணு உள்ளுக்கு போயிரும் அல்லது கவிழ்ந்துடும். சரியா? ஓகே. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பென்சில்ல தொழிற்பட்ட இரண்டு விசைகள் என்னென்ன? ஈர்ப்பு விசை, மருதாக்கம். ஈர்ப்பு விசை, மருதாக்கம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்ல நல்லா கவனிங்க. ஈர்ப்பு விசை அந்த பொருள்ட ஈர்ப்பு மையத்துல தொழிற்படும். ஈர்ப்பு மையத்துல தொழில். அடுத்து மருதாக்கம் அப்படின்னு சொன்னீங்க தானே? மருதாக்கம்னு சொன்னீங்க தானே? அது மருதாக்கம்னு இங்க சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு திண்ம மேற்பரப்புல வச்சாதான் மருதாக்கம்னு சொல்லணும். நீங்க திரவத்துல வைக்கக்குள்ள அதை நீங்க சொல்ல போறீங்க மேலுதைப்பு விசை. பாருங்க, மேலுதைப்பு விசை எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கேன் பாரு. திரும்ப ஒருக்கா மார்க் பண்ணேன். ஒரு புள்ளி ஒண்ணு மார்க் பண்ணிருக்கனே. அதே மாதிரி பாருங்க, ஈர்ப்பு விசைக்கு ஒரு புள்ளி ஒண்ணு மார்க் பண்ணிருக்கனே. ஈர்ப்பு விசை தொழிற்பட்ட புள்ளிக்குரிய பெயர் புவியீர்ப்பு மையம். சரியா? புவியீர்ப்பு மையம். யாராவது தெரிஞ்சிருந்தா எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த மேலுதைப்பு விசை தொழிற்பட்ட புள்ளிக்குரிய பெயர் என்னன்னு சொல்லுவாங்க? மேலுதைப்புன்றது அது அமிழ்ந்துள்ள பகுதி இருக்கு. அமிழ்ந்துள்ள பகுதி உள்ளதுக்கு தான் மேலுதைப்பு குறிக்கலாம். திரவத்தை விட்டு வெளியே போயிட்டு மேலுதைப்பு குறிக்கிறாரு. அமிழ்ந்துள்ள பகுதியில இருந்து நீங்க பாயிண்ட் எடுத்துட்டு போகணும். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஈர்ப்பு விசை தொழிற்பட்ட புள்ளி புவியீர்ப்பு மையம் மாறி மேலுதைப்பு விசை தொழிற்பட்ட புள்ளி மீ உந்தல் மையம். மீ உந்தல் மையம். சரியா? மேலுதைப்பு விசை தொழிற்பட்ட புள்ளிக்கான பெயர் மீ உந்தல் மையம். ஓகே. இப்ப கவனம். சொல்லுங்க, எது மேல இருக்கு? எது மேல இருக்கு? ஈர்ப்பு மையமா மேல இருக்கு, மீ உந்தல் மையமா மேல இருக்கு? ஈர்ப்பு மையம் மேல இருக்கு. ஏன்னா ஈர்ப்பு மையம் மேல இருக்கு. அப்ப ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள கவிழாமல் இருக்கணுமா இருந்தா, ஒரு பொருள் திரவத்துக்குள்ள கவிழாமல் இருக்கணுமா இருந்தா, சரியா, இந்த ஈர்ப்பு மையம் நல்லா கீழே வரணும். நல்லா கீழே வரணும். சரி பாப்பா, ஒரு கொமனான நாலேஜ் தொடர்பா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. ஒரு பொதுவான அறிவு. சரியா? பாருங்க, நான் ஒரு கார்ட டயர் அதுல அடிப்பாகமும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். காரணம் எடுத்துக்கொள்ளுங்க இது. சரியா? இப்ப இந்த பக்கம் அதே மாதிரி இன்னொரு காருக்கு டயர் அதுல அடிப்பா மெயினா பாருங்க. இந்த அடிப்பாக
அதுவும் இப்படி வரை. இப்ப இந்த ரெண்டு கார்ல ஒரு கார் வந்து எல்டோ. சரியா? ஒரு கார் வந்து எல்டோ கார்னு எடுத்து, இன்னொரு கார் வந்து பிஎம்டபிள்யூ. இன்னொரு கார் பிஎம்டபிள்யூ. சரியா? இந்த வரைஞ்சிருக்க படங்களை பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஏயா பியா எல்டோ? ஸ்பெஷலா பார்க்கணும். அது அடித்தளம், டயரையும் அடித்தளத்தையும் தான் பார்க்கணும். எல்டோ ஏயா பியா? எல்டோ ஏ. வெரி குட், எல்டோ ஏ. பிஎம்டபிள்யூ பி. டெஸ்ட் லெட்டரை வச்சு கண்டுபிடிச்சிங்களோ தெரியாது, காரணத்தை இங்க கேட்டுருவோமே இப்ப. சரியா? எனக்கு இங்க ஃபெஸ்ட் லெட்டரும் சரியா மிக்ஸ் ஆகி வந்துருக்கு. எனக்கு காரணம் சொல்லுங்க, ஏன் ஏ அல்டோன்னு சொன்னீங்க? ஐகோன் பண்ணி சொன்னாலும் பரவாயில்ல, ஏன் ஏ வந்து அல்டோன்னு சொன்னீங்க? வெரி குட். உயரம் என்ன? உயரம். இந்த அடிப்பரப்பு பாருங்க, அடிப்பரப்பு அடிப்பரப்பு தரையில இருந்து, இதுதான் தரை. தரையில இருந்து அல்டோ காருக்கு இந்த அடிப்பரப்பு உயரம் வந்து கூடுதலா இருக்கும். இதே பிஎம்டபிள்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து குறைவா இருக்கும். சரியா? இப்படி குறைவா வைக்கிறது காரணம் என்னன்னா, அதோட வெயிட் எல்லாத்தையும் நல்லா கீழே எடுத்துருவாங்க. வெயிட் எல்லாத்தையும் நல்லா கீழே எடுக்க அதோட புவியீர்ப்பு மையமும் நல்லா கீழே போயிடும். புவியீர்ப்பு மையம் நல்லா கீழே போயிடும். சரியா? புவியீர்ப்பு மையம் நல்லா கீழே வந்து பாருங்க, அல்டோவுக்கு புவியீர்ப்பு மையம் மேலதான் இருக்கும். சரியா? இந்த புவியீர்ப்பு மையத்தை மார்க் பண்றேன். அல்டோவுக்கும் பிஎம்டபிள்யூ சரி. ரோட்ல போகக்குள்ள ஒரு கேவ்ல வளைவான பாதையில திருப்புறாங்க. எது கவிழ்றதுக்கு வாய்ப்பு அதிகம், எல்டோவா பிஎம்டபிள்யூ? எது கவிழ்றதுக்கு வாய்ப்பு அதிகம்? ஏ. வெரி குட். ஏ தான் கவிழ வாய்ப்பு அதிகம். சரி, நான் கொஞ்சம் உயரம் கூட தானே, அப்ப ஏ தான் கவிழும். ஏன் கவிழுதுன்னா அட புவியீர்ப்பு மையம் மேல இருக்கனால. அட புவியீர்ப்பு மையம் மேல இருக்கனால எல்டோ கவிழுது. சரியா? அப்ப கவிழாம இருக்க செய்யணுமா இருந்தா புவியீர்ப்பு மையத்தை கீழே கொண்டு வரணும் தானே. இப்ப வாங்க பென்சிலுக்கு, நாம சொன்ன பென்சில் கதைக்கு வாங்க. நான் சொன்ன பென்சில் கதைக்கு வாங்க. சரியா? இந்த புவியீர்ப்பு மையம் நான் இங்க மார்க் பண்ணிருக்கனே, அந்த புவியீர்ப்பு மையத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வர. கீழே எப்படி புவியீர்ப்பு மையத்தை கீழே கொண்டு வரலாம்னா, கீழே நல்ல வெயிட்ட சேர்க்கணும். நல்ல வெயிட்ட கொஞ்சம், நல்ல வெயிட் கொஞ்சம் கீழே சேர்க்கணும். உதாரணத்துக்கு இந்த பென்சில் ஒண்ணு எடுத்து இந்த இடத்துல நீங்க கல்லால கட்டுங்க. சரி, அல்லது கிளே, இந்த கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. கிளே ஒட்டிட்டு, கிளே நல்லா கீழே ஒட்டினா பென்சில் வெயிட் கூடி இருந்தானே. சரியா? பென்சில் வெயிட் கூடி இருந்தானே. அப்ப கீழே வெயிட் கூடக்குள்ள அதோட ஈர்ப்பு மையம் எங்க வந்துருமாண்டா கீழே வந்துடும். சரியா? இது நிலைக்குத்தா மிதக்கிறதுக்கு இந்த ஈர்ப்பு மையம் எதுக்கு கீழே வரணுமா இருந்தா நீ உந்தல் மையத்துக்கு கீழே வரணும். சரியா? ஈர்ப்பு மையம் நீ உந்தல் மையத்துக்கு கீழே வரணும். அப்ப பாருங்க, மீ உந்தல் மையம் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன்னா, அதை விட கீழே ஈர்ப்பு மையம் வரும். அப்படி வந்தா தான் அது நிலைக்குத்தா மிதம். சரியா? அப்படி வந்தா தான் அது நிலைக்குத்தா மிதம். கவனிங்க, கவனிங்க. பாருங்க, ஒரு திரவத்துக்குள்ள மாதிரியான ஒரு உபகரணம் நீங்க சொல்லுங்க. இந்த உபகரணத்துல பெயர் என்ன? இந்த உபகரணத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பார்த்தோன்னே சொல்ல கண்டுபிடிக்கணும் என்ன பேர். இந்த உபகரணத்துக்கு என்ன பேர்? ஹைட்ரோமீட்டர். வெரி குட். ஹைட்ரோமீட்டர் தமிழ்ல நீரமானி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா
இந்த நீரமானியை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நீரமானி எதுக்கு யூஸ் ஆகும்? நீரமானி எதுக்கு யூஸ் ஆகணும்னு கேட்டா அடர்த்தியை அளக்க. அடர்த்தியை அளக்க. சரியா? திரவத்தில அடர்த்தின்னு தெளிவா சொல்லணும். திரவங்களின் அடர்த்தி, திண்மம் வாயுக்கெல்லாம் இல்லையே. திரவங்களின் அடர்த்தியை அளக்க நீரமானி பயன்படுத்தப்படும். சரி. நீரமானிக்கு 3 பகுதிகள் பெயரில் இத சொல்ற பாரம் ஏற்றப்பட்ட தலைப்பகுதி. அடுத்து நீரமானிக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு பிறகு அனுப்பி விடுறேன். அடுத்து அகன்ற அகன்ற குமிழ் பகுதி. அகன்ற குமிழ். அடுத்து ஒடுங்கிய தண்டு பகுதி. இது ரொம்ப ஒடுக்க பாருங்க, மெல்லிசா இருக்கு. ஏன்னா ஒடுங்கிய தண்டு பகுதி. 3 பகுதிகள் இருக்கு நீளமான. இப்ப எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இந்த கீழே உள்ள பகுதி பாரமேற்றப்பட்டது? ஏன் கீழே உள்ள பகுதி பாரமேற்றப்பட்டது? கீழே உள்ள பகுதி பாரமேற்றப்பட்டிருக்கக்கூடிய காரணம் திரவத்தில் நிலைக்குத்தாக மிதக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா பாருங்க. இதை எழுதக்குள்ள எழுதணும் என்னன்னா, பாரமேற்றதால புவியீர்ப்பு மையம் கீழே வந்துடும். புவியீர்ப்பு மையம் எதுக்கு கீழே வரணும்? புவியீர்ப்பு மையம் எதுக்கு கீழே வரணும்? புவியீர்ப்பு மையம் மீயுந்தல் மையத்துக்கு கீழே. அப்ப ஏன் அந்த தலைப்பகுதி பாரமேற்றப்பட்டிருக்குன்னா, புவியீர்ப்பு மையத்தை மீயுந்தல் மையத்திலும் கீழ் நோக்கி நகர்த்தி, சரி அந்த சொற்பதம் வரணும். புவியீர்ப்பு மையத்தை மீயுந்தல் மையத்திலும் கீழ் நோக்கி நகர்த்தி நீரமானியை நிலைக்குத்தாக மிதக்க செய்யும். சரியா? அடுத்து கேட்பாங்க, ஏன் இந்த குமிழ் பகுதிக்கு பாருங்க அகன்றதாக இருக்கு. அகன்ற குமிழ் பகுதி கொஞ்சம் பெருசா இருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன்னா, மேலுதைப்புக்கு சமன்பாடு வீரோஜி தானே. அப்ப இந்த வி அதிகரிச்சா தானே மேலுதைப்பும் அதிகரிக்கும். அப்ப நீரமானி மிதப்பதற்கு தேவையான மேலுதைப்பை வழங்க குமிழ் பகுதியில கனவளவு பெருசா இருக்கிறதுக்குரிய காரணம் நீரமானி மிதப்பதற்கு தேவையான மேலுதைப்பை வழங்குறது. சரியா? அடுத்து பாருங்க, தண்டு பகுதி. தண்டு பகுதி ரொம்ப ஒடுங்கியதாக இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டா, அது நீரமானிட உணர்திறனை அதிகரிக்க. உணர்திறனை அதிகரிக்க. சரியா? இப்ப உனக்கு தெரியும் நீட அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். நீட அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். எனக்கு சொல்லுங்க, பசும்பால் அடர்த்தி. பொதுவா பயோடெக் ஆக்கள்லாம் இருந்தா எத்தனை பேர் இடெக் பயோடெக் எனக்கு தெரியல. பயோடெக் ஆக்கள் இருப்பீங்களாக இருந்தா நீங்க பயோடெக் பாடத்துல படிச்சிருப்பீங்க. பசும்பாலுக்கு எவ்வளவு அண்ணளவா, எனக்கு திருத்தமா தேவை, கிட்டத்தட்ட பசும்பால் அடர்த்தி எவ்வளவாக இருக்கும்? வெரி குட். 1.036. ஓகே, சரியா தேவையில்ல, நீங்க சொல்லியிருக்கீங்க, பிரச்சனை இல்லை. நீங்க 1.036 சொல்றீங்களா, அது அடர்த்தி இல்ல, அது சார் அடர்த்தி. நான் அடர்த்தி எங்க இருக்க 1036, 1022 இதுதான் இருக்கு. இது நீர் அடர்த்தியோட ஒப்பிடக்குள்ள பெரிய ஒரு டிஃபரண்ட் இல்ல தானே, சின்ன வித்தியாசம் தானே இருக்கு.
அப்ப இந்த சின்ன வித்தியாசத்தையும் நாங்க துல்லியமா அளக்கணும். ஏன் பால் அடர்த்தி அளக்கிறமா இருந்தா பாலோட எதை சேர்த்து விற்பாங்க, பாலோட எதை சேர்த்து விற்பாங்கன்ற பயத்துக்காக நாங்க பால் அடர்த்தி அளந்தாக வேண்டும். பாலை கள்ளத்தனமா வைக்கிறது வந்து பாலோட தண்ணியை சேர்த்துருவாங்கண்ணா. பாலோட தண்ணியை சேர்க்கக்குள்ள பால் அடர்த்தி பெருசா குறையாது. மேக்சிமம் குறைஞ்சா 1000க்கு தான் வரையலாம். 1036ல இருந்து 1000க்கு தான் வரையலாம். அது பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்லையே. அப்ப தண்ணியை சேர்க்க சேர்க்க இந்த அடர்த்தி தான் 1022 1010 இப்படி குறையும் தானே. அப்படி சின்னதா தான் குறைய போகுது. 36ல இருந்து 10க்கு ஏன்னா 1036ல இருந்து 10க்கு குறைதா இருந்தா ஜஸ்ட் இன்னொரு மாற்றம் தான். அந்த சின்ன மாற்றத்தையும் துல்லியமாக அளக்கணுமா இருந்தா மேல இருக்க தண்டு பகுதி, மேல இருக்க தண்டு பகுதி அது ஒடுங்கியதா இருக்கணும். அதைத்தான் என்ன சொல்றான், உணர்திறன். உணர்திறன்னா சின்ன மாற்றத்தையும் துல்லியமாக அளக்கக்கூடியது. சரியா? அதுதான் உணர்திறனை அதிகரிக்க அப்படின்னு கதைக்கு. சரி, அப்ப இதுதான் நீரமானியோட தொடர்பட்ட விஷயம். இன்னும் ஒரு விஷயம் நீரமானில பாத்துரும் கவனிங்க. நான் சொல்றேன், இந்த நீரமானில இந்த கீழே இருக்கே இந்த பகுதியில கனவளவு V, அமைந்திருக்க தண்டு பகுதியில உயரம் 8, இந்த தண்டு பகுதியில குறுக்கு வெட்டு A, நீரமானிட திணிவு எம்னா நிறை எம்ஜின்னு போடுவீங்க தானே. நீரமானி நிலை குத்தா மிதக்கக்குள்ள எம்ஜியும் மேலுள்ள விசை யூவும் சமன் தானே, மேலுதைப்பும் சமன் தானே. பாருங்க, மேலுதைப்புக்கு சமன்பாடு நான் போடுறேன் V ரோஜ், இதை ஜியும் வெட்டுப்படும். அப்ப எம் சமன் V தர ரோ. Vன்றது அமிழ்ந்துள்ள கனவளவு. வேணா இந்த படத்தை பார்த்து என்ன சொல்லுங்க, அமிழ்ந்துள்ள கனவளவுக்கு என்ன போட போறோம். அமிழ்ந்துள்ள திரவத்துக்குள்ள அமிழ்ந்துள்ள கனவளவுக்கு என்ன போட போறீங்க. ஏஹெச் மட்டும் வராது. ஏன்னா இந்த குமிழும் அமிழ்ந்திருக்கு. ஏன்னா குமிழ் பகுதியில கனவளவு சொன்ன வீணு தானே. அப்ப வீயோட பாருங்க, இந்த தண்டு பகுதியில கொஞ்சம் பகுதி அமிழ்ந்திருக்கு தானே. தண்டு பகுதியில கனவளவு குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம். அப்ப அமிழ்ந்துள்ள மொத்த கனவளவு V பிளஸ் ஏஐ தர ரோ. அப்ப இதுல இருந்து வேணுமா, இந்த ரோவுக்கு சமன்பாடு தான் ரோ சமன் எம் இன் கீழ் V பிளஸ் ஏஐ. இப்ப இதுல இருந்து எனக்கு பதில் சொல்லுங்க, திரவத்துல அடர்த்தி கூடுனா அமிழ்ந்துள்ள ஆழம் Hக்கு என்ன நடக்கும், அடர்த்தி கூட அமிழ்ந்துள்ள ஆழம் H குறையும். ஏன்னா H குறைஞ்சா தானே ரோ கூடும். அப்ப அடர்த்தி கூடிய திரவத்துல நீங்க ஒரு நீரமானி அமிழ்த்தினா அது குறைவா தான் அமிழும். அடர்த்தி குறைஞ்ச திரவத்துல நீரமானி அமிழ்த்தினா அது அதிகமா அமிழும். சரிதானே? ஓகே, இது வந்து நீரமானி தொடர்பான விடை. சரியா? அப்ப நாங்க மிதத்தல் தொடர்பான நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கேள்விகள் அனுப்புவேன். நாங்க இப்ப ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு, மிதத்தல் இதெல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் கேள்விகள் அனுப்புவேன். அந்த கேள்விகளை நீங்க செய்து வைக்க. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த கேள்விகள் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதே நேரத்துல பாஸ் பேப்பர் கேள்வியும் இதுல பார்த்துட்டே போயிடும். பாடம் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்குள்ள பாஸ் பேப்பர் கேள்வியோட நான் அனுப்புற ஒரு சில கேள்விகள் அதையும் பார்த்துட்டே போவோம். கட்டாயம் இந்த கேள்விகளை செய்து வைங்க அடுத்த கிளாஸ். ஓகே, அப்ப இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். பாய், குட் நைட்.